கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். உம்முடைய கண்கள் எனக்கு தய கிடைத்ததே என்று சொல்லி போவாசை குறித்து ரூத்து சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்போ ரூத்து நிறைய படிச்சிருக்கோம். தன் மாமியாரோடு கூட வந்தவன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன் ஜனம் என் ஜனம். பாருங்க எந்த அளவுக்கு அந்நிய தேசத்தாய். அப்போ இங்கே வந்த உடனே ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கொண்டு வருகிறார். அங்கே போவாசுடைய தோட்டத்தில் வந்து அவள் என்ன பண்ணுகிறா, கோதுமை அறுப்பு காலம் கீழே விழுந்த அந்த விழுந்து போன கோதுமைகளை பிறக்கிறான். அப்போ இது உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, எதனால் தயவு கிடைத்தது என்று சொல்கிறான். நல்ல கவனிக்கணும், எதனால உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சது. ஒருவேளை நான் பார்க்கறதுக்கு ஆளாக பார்த்து என்னுடைய குணத்தை பார்த்தா எதுன்னு தெரியலையே, எதனால் தயவு கிடைக்கும். வேத வசனம் சொல்கிறது 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்கே போவாஸ் வந்து எல்லா வேலைக்காரர்கள் அறுப்பு காலம் பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த ரூத்தை பார்க்கிறார், புதுசா இருக்கவா யாருன்னு சொல்லி கண்காணியான். அதாவது இந்த வேலைக்காரர்கள்லாம் கண்காணிக்கிறான். அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறார் 6ஆம் வசனத்துல, அந்த பெண்மணி யார்? அப்போது நாகோமுடைய மருமகள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது இந்த வார்த்தைக்கு. அப்போ எவ்வளவு அவன் வேலைக்கார எஜமான் எல்லாத்தையும் கண்ணோட்டு பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, அதனால அவன் சொல்லுகிறான், எதனால எனக்கு இந்த கண்ணுடைய கண்களை தேய்க்கணும். இவளோட மாமியார் எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, ஜாதிக்காரனை விட்டு, மதத்துக்காரனை விட்டு நாகோமியோடு அவன் வந்ததுனால இந்த ரூத்துக்கு தேவன் ஒரு நல்ல வாழ்க்கை தய கிடைக்கும். போவாசுடைய கண்களில் தய கிடைக்க கிருபை செய்தார். அந்த போவாசுக்கு அவன் மனைவியாக்கி கொண்டு அந்த வம்சத்தில் பிறந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தாவீது. அந்த வம்சத்தில் அவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். சில நேரம் அநேக மனைவி கணவனை இழந்துட்டான், மனைவி இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டு அநேக காரியங்கள். ஆனால் வணக்கம், தேவ சமூகத்தில் தய கிடைக்க, கண்களை தய கிடைக்க அங்கு கிருபை செய்தார். அது யார் மூலமாக வந்துச்சு? இந்த போவாசு மூலமா இந்த ரூத்துக்கு தய கண்களை அவ தய கிடைக்க கிருபை செய்தார். போவாசுடைய கண்களில் தய கிடைக்க கிருபை செய்தார். அந்த மனைவியாக்கி கொள்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், தேவ பிள்ளைகளை எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உனக்கு ஒரு தய கிடைக்க கிருபை செய்யும். யாரையாவது தெரிந்து வச்சிருப்பான். இந்த போவாசை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வச்சுட்டார். தேவ பிள்ளைகளை, அவன் சொல்லுகிறான், நீ குணசாலியான ஸ்திரீ என்று நான் அறிவேன் என்று சொல்லுவான். அவன் எந்த அளவுக்கு குணசாலியனாக இருந்து தேவ பிள்ளைகளை, அவன் மாமியாரோடு கிடையாது, எதையும் பெற்றோரை பார்க்காதபடி, உடம்புத்தை பார்க்காதபடி, ஜாதிகாரனை பார்க்காதபடி, தேசத்தை பார்க்காதபடி, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி, உன்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் சொல்லி நாகோமியோடு கடந்து போனதுனாலே அவளுக்கு போவாஸ் இடத்துல கண்களில் தய கிடைத்தது. தேவ பிள்ளைகளை, கணவனை இழந்து அவளுக்கு தேவன் மறுபடியும் ஒரு துணையை ஏற்படுத்தி பிள்ளைகளையும் சந்ததியும் பெருக செய்து இன்னைக்கு அவர் சந்ததி தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்வார். எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி நினைக்காதங்க. ஆண்டவர் கண்களில் தய கிடைக்க கிருபை செய்வா. எப்படி ரூத்துக்கு போவாசுபடி கண்களில் தய கிடைக்க கிருபை செய்த தேவன், அதே போல யாரை கொண்டாவது தய கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வா. உங்களை மறுபடியும் உயர்த்துவா, மறுபடியும் ஆசீர்வதிப்பா, மறுபடியும் உங்களுடைய பெருக பண்ணுவா. கண்களை செலவு செய்யும். நல்ல ஆண்டவரையே சோதரப்பா. ஆண்டவரே, போவாஸ் கையிலே கண்களிலே ரூத்துக்கு தயவடைத்தது போல பார்த்தபடி இன்னைக்கு அநேக இக்கட்டுல பிரச்சனை, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, அப்பா பெற்றோர்கள் இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு யார் மூலமாக கண்களில் தய கிடைக்க நீ கிருபை செய்யும்படி சொல்லுகிறோம். கிருபைக்காக தயவுக்காக ஆசீர்வதிங்க. பெரிய இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.